ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் சேனல் ஸ்பை எக்ஸ் ஃபேமிலியில் எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். யாரு இந்த மேடம் இன்னைக்கு? அவன் ஃப்ரெண்டுப்பா. உனக்கு அம்மா வேஷம் ட்ரை பண்ணா இதென்ன ஹேலோவின் அந்த லெட்டர் கொடுத்தானே. ஸ்பை தானடா. அப்ப என்னோட கெட்டப்ப கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம்ல. அடப்பாய். தாய் வேஷம் ட்ரை பண்ணா பேய் வேஷம் தான் வருது. உங்க பேச்ச போய் கேட்டு வந்த பாரு, என்னதான் சொல்லணும். ஆபரேஷன் ஸ்ட்ரிக்ஸ் ஓஸ்தானியால இருக்கிற டெசமாண்டுங்கிறவரு போர் ஆரம்பிக்காம இருக்கிறதுக்கு வயசோட மெம்பரான என்ன ஒரு டாப் சீக்ரெட் மிஷனுக்காக இங்க அனுப்பி வச்சாரு. முதல்ல ஈடன் காலேஜோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல எப்படி அட்டெண்ட் பண்ணி பாஸ் பண்ணியாச்சு. அம்மா இல்லைன்னு சொல்லி சேர்த்துட வேண்டியதானடா. அப்பா அம்மா 2 பேரும் அப்பீர் ஆகணும்னு சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓ, இந்த ரூல் வேறயா? வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு? கேள்விப்பட்டியா? என்னடா அப்பா அம்மா இருந்தாதான் சேர்த்துப்பாங்களா? வந்துட்டு போனானா, டிராயர் ஓபன் பண்ணி பொண்ணுங்களுக்கு சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷனை தான் எடுத்துட்டு போனானா. யார் அவன்? ஏன் இப்படி கேவலமா பண்றான்? நம்ம செக்ஷன் சீஃப் இதை விட கேவலமானவர். எப்ப பாரு என்ன குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருப்பாரு. அதுக்கு காரணம் நீ போட்டு செருப்பால ஸ்கர்ட் ரொம்ப குட்டையா இருக்க. இந்த மாதிரி ஸ்கர்ட் போட்டா என் பாய் ஃப்ரெண்டுக்கு பிடிச்சிருக்கேன். உனக்கும் தான் பெர்ஃபெக்ட் பாடி இருக்க, நீயே காட்ட மாட்டேங்கிற ஷாரன். குழந்தை பெத்துக்கிட்டதுக்கு அப்புறம் எதுக்கு காட்டிக்கிட்ட? அதெல்லாம் இருக்கட்டும், அந்த திருடனை பத்தி நீ என்ன நினைக்கிறியோ? அவன் அப்படி பண்ணதுக்கு காரணம் என்ன? இல்ல கேக்கல. இது சீஃப்கான காஃபியா? அப்ப போகர்ஸ போட்டு கொடுத்துருவோம். ஏன் அத போட்டு கொடுக்கறதால டேஸ்ட் என்ன நல்லா இருக்குமா? யார் மட்டும் எப்பவுமே வித்தியாசமானவதான், எப்பவுமே தனியா தெரியவால. என்ன சொல்லிட்டான்? ஆமா, வாட்ட சாட்டமா இருக்கல்ல, அதான் பசங்க குவிறாங்க. கொஞ்சம் சும்மா இருமில்லே. அவன் சொல்றதும் உண்மைதானே. நீ பார்க்க நல்லா இருக்க, அப்புறம் ஏன் அழகா ட்ரெஸ் பண்ண மாட்டேங்கிற? அது எனக்கு பிடிச்ச காஸ்மெட்டிக்ஸோட டீடைல்ஸ் உனக்கு கொடுக்கற, நோட் பண்ணிக்கோ. எனக்கு இந்த வேலை கிடைக்க என்ன பண்ணுமோ அத பண்ணா போதும்னு தோணுது. ஆனா உனக்கு இப்பவே 27 உங்கள்ட்ட வயசு சேராத. ஆயிடுச்சு. அத ஞாபகம் வச்சுக்கோமா. நம்மள சுத்தி நிறைய ஸ்பை சுத்திக்கிட்டு இருக்காங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தேகப்பட்டு ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஒரு 20 வயசு பொண்ணு வீட்டுல தனியா இருக்கான்னு பக்கத்து வீட்டுக்காரங்க போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி அவளை அரெஸ்ட் பண்ண வச்சுட்டாங்க. தெரியுமா? என்ன சொல்ற? இதெல்லாம் ஒரு காரணமா என்ன? இந்த மாதிரி விஷயம் எல்லாம் உன் காதுக்கு தான் வரும். 20 வயசு பொண்ணு சிங்கிளா இருக்கானா எனக்குமே சந்தேகமா தான் இருக்கு. வார்னிங்க்கு தேங்க்ஸ். நானும் இப்படிலாம் சாப்பிட்டா இருக்கு. இருக்கேன். அதெல்லாத்தையும் விடு. இந்த வீக்கெண்ட் என் வீட்ல ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீ கண்டிப்பா வரணும். யார் மிஸ் வாரேன். பண்ணாத. முடிஞ்சா உன் பார்ட்னரையும் இதுங்கிட்ட கூட்டிட்டு வா. சேராத. அவகிட்ட எதுக்கு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு? நம்ம இடத்துக்கு வந்தானே திருடன். அவன் இவ கூட வருவானான்னு பாக்கதான். உனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி. ஹலோ, பிரையர் ரெசிடென்ஸ். ஹாய் அக்கா, நான் தான் யூரி. ஹே யூரி, என்ன வேலைலாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. என் வேலைக்கு எந்த பிரச்சனையும் வராது. வேலை இல்லக்கா, உன்னை நினைச்சதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஏன் அப்படி சொல்ற? நான் நல்லா தானே இருக்கேன். பின் என்னக்கா, உனக்கு என்ன வயசாயிடுச்சு? கல்யாணம் பண்ணிக்காம யாருக்கா? இருக்க? மறுபடியும் அதே கேள்வியா? அது ஒண்ணும் இல்ல, எனக்கு ப்ரமோஷனுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அப்படின்னா இப்ப இருக்கிறத விட கொஞ்சம் பிஸி ஆயிடுவேன்னு தோணுது. உன்னை தனியா விட்டு போறதுக்கும் எனக்கு சுத்தமா மனசே வரல. அதான் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். சொல்ல போனா நான் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு காரணமே நீதானக்கா. அதான் நான் உன்னை பத்தியும் கொஞ்சம் யோசிக்கிறேன். எனக்கு புரியுதுடா. உன் அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ். வேணும்னா நான் யாராவது இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கவா? இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் வேணாம், நான் பாத்துக்கிறேன். சொல்ல மறந்துட்டேன். இந்த வீக்கெண்ட் நான் ஒரு பார்ட்டிக்கு போறேன். அதுவும் என் பார்ட்னர் கூட. என்ன, பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா? ஆமாமா, பொய் இருக்கு. சொல்றா. அதனால தான் நான் போறேன். ஓஹோ, நல்ல விஷயம் தான். என்ன உங்க கொலீக்ஸோட பார்ட்டியா? ஆமாமா, கமீலா தான் கூப்பிட்டா. ஓஹோ, சரி ஓகே, நான் டாமினிக்க வந்து பார்க்க சொல்றேன். அவனுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு இருக்குல்ல. பின்ன நீங்க எவ்வளவு வெகுலன்னு எனக்கு தெரியுமே. அவன் வருஷத்துலனா அவனை துரத்தி விட்டுறணும். ஏய், போச்சு. அவன் நல்லவனான்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் எனக்கு இந்த ப்ரமோஷனே வேண்டாம். இல்ல, அதெல்லாம் பண்ண தேவையில்லை. அவனை சீக்கிரம் கூட்டிட்டு வந்து காட்டுங்கக்கா. ஓகே, குட் நைட். பயங்கர அவன் வருத்தப்படக்கூடாதுன்ட்டு பண்ணா, அது அவளுக்கே ஆஃப் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? பார்ட்டிக்குள்ள நான் யாரையாச்சும் கண்டுபிடிக்கணுமே. நான் சொல்றது மட்டும் உண்மை இல்லைன்னு தெரிஞ்சா இப்படி அடிக்கடி போய் சொல்ற பைத்தியக்காரி நினைச்சிருவானே. அப்புறம் என்ன சுத்தமா நம்ப மாட்டான். அந்த மாதிரி மட்டும் நடக்க கூடாது. இப்படி ஹீரோயின் நடந்தாலே ஹீரோ என்ட்ரி தான். யூரி, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நான் சும்மா ஏதோ தெரியாம. சாரி, உன் தம்பி கிட்ட பேசும்போது நான் கால் பண்ணிட்டேனா? கடைக்காரரா? சாரி, என் தம்பி நினைச்சிட்டேன். குட் ஈவினிங். ஒரு கிளையண்ட் நான் பிடிச்சிருக்கேன். டான் பிரின்சஸ், ராயல் ஹோட்டல், ரூம்
இவ்வளோ ஸ்பையா? 7. பாவி. அதான் பேசிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள. இது ரிசர்வ் செய்யப்பட்ட ஃப்ளோர். இங்க இல்லையா, அவ ஸ்பையா ஒர்க் பண்றா. ஏய், இவ்வளவு யாராவது வர சொன்னீங்களாடா? இல்லையே. ஆனா இந்த இடத்துல ஒரு துரோகி இருக்கான்னு கேள்விப்பட்டுதான் அவனை பார்க்க வந்தேன். ஆடி பாவி, இன்னசென்ட் குழந்தைன்னு பார்த்தா ஒரு பொம்பளை எல்லாரையும் அட்டாக் பண்ணி மகா நடிகையாகிறா. குழந்தை ரூபத்தில் ஒரு கொலகாரி அந்த மாதிரி. ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட் வைஸ் மினிஸ்டர் பிரனன் எங்கதான் இருக்காரா? உங்க வேலையில குறுக்கிடுறதுக்கு மன்னிச்சு. அதான் அந்த பேர் ஏன் வச்சிருக்காங்க புரியுது. உங்க உயிரை பறிக்காம இங்கிருந்து போக மாட்டேன். Code name Dawn Princess. நைட்ல ஸ்பைடர்மேன். சின்ன வயசுல இருந்த இவளுக்கு இந்த ஸ்கில்ஸ் கத்து கொடுக்கப்பட்டிருக்கு. அவளோட முதலாளி என்ன சொன்னாலும் மறு பேச்சு பேசாம அந்த வேலையை பக்காவா முடிப்பா. என்ன போக மாட்டேங்குது? ஐயோ, இது வேற கிழிஞ்சிருச்சு. இப்ப நான் எப்படி பார்ட்டிக்கு போவேன்? இருந்த ஒரு ட்ரெஸ்ஸும் கிழிஞ்சிருச்சு. உங்களுக்கு யாரையாவது பிடிச்சிருக்கா? என்ன எந்த வயசுலயும் ஒருத்தவங்க சிங்கிளா இருக்காங்களா? வரும்போது பார்ட்னரை கூட்டிட்டு வந்துரு. என்ன பிரயோஜனம்? வீட்டு வேலைன்னு சொன்னா எனக்கு கிளீனிங் தவிர வேற ஒன்றும் தெரியாது. அப்பா பயங்கரமா இருக்கு. இந்த ஊர்ல இருக்கிற கல்யாணம் பண்ணிக்காத பொண்ணுங்களோட லிஸ்ட் தான் இது. ரொம்ப தேங்க்ஸ். உனக்கு டிவோர்ஸ் ஆகி குழந்தையோட நீ இருக்க. ஒரு நல்ல ஸ்கூல்ல உன் குழந்தைய சேர்க்கறதுக்கு வெறும் 2 நாள்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணுமா? கண்டிஷன்ஸ் போடலனாலும் யாரும் வெயிட் பண்ண வரல. நீ இவ்ளோ கண்டிஷன்ஸ் போட்டா அப்ப தேவதையா தான் இருக்கணும். நீ ரொம்ப பாவம்டா. நான் என்ன பார்த்து ஃபீல் பண்ண சொல்லல. குழந்தையோட இருக்கிறது தப்பா என்ன? ஆனாவால தான் உங்களுக்கு பிரச்சனையா? இங்க பிரச்சனை உன்னால இல்ல. நீ எதை பத்தி யோசிக்காம நிம்மதியா போய் டிவி பாரு. சரி. அதான் இந்த டிவில அது தவிர வேற வராதா? பிடிக்க கூடாது. அவங்க கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியும்ல. ரீசெண்டா நடந்த ஸ்பை ஹண்ட்ல நிறைய பேர் பிடிச்சிட்டாங்களாமே. அதான் எனக்கு ஒரு பேர் கிடைக்கல. உண்மைதான். இப்பெல்லாம் நிறைய போட்டு கொடுக்குற வேலை நடக்குது. அது மட்டும் இல்லாம ஏஜென்ட்ஸ் கம்மியா இருக்கிறதுனால எனக்கு தான் மிஷன்ஸ் அதிகமாயிட்டே போகுது. ஒரு ரிங்க ஸ்மகிள் பண்ண போறாங்கன்னா அதை வேற தடுக்கணும். உனக்கு எத்தனை வேலை தானே கொடுப்பாங்க? இத பாரு, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கிற ஒரு பொண்ணா பார்த்து புடி. அவதான் இது எல்லாத்துக்கும் ஒத்துப்பா. அவங்க ரெக்கார்ட்ஸ்ல பிரச்சனை இருந்தா நல்லது. அப்படி இல்லைனாலும் ரிப்போர்ட்ஸை மாத்திடுவோம். எனக்கு எந்த ரிஸ்க்கும் வேண்டாம்னு நினைக்கிறேன். ஓஹோ, அப்ப இவங்க ரிஸ்க்கு பஞ்சமே இல்லாதவளை கூட்டிட்டு வந்திருக்க நீ. எனக்கு ஒண்ணு இவளை பார்க்கும்போது பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரியே தெரியல. இதுவும் கரெக்டான பாயிண்ட் தான். பேசாம இவரோட லுக்கை மாத்தி ஏதாவது ட்ரை பண்ணலாமா? செல்லம், உனக்கு ட்ரெஸ் தைக்கணும்ல, மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும். என் கூட வா. ஐயோ, என்னை உங்ககிட்ட வித்துட்டீங்களா? குட் கேர்லா இருந்தா உன்னை யார்ட்டையும் விற்க மாட்டேன். ஆனா இவ எங்க இருந்து இப்படிலாம் பேச கத்துக்கிறான்னு தெரியல. டவுட் வருது. கல்யாணம் ஆன மாதிரி தான் தெரியுது. இந்த கடை ஓனர் அவங்க சிங்கிள் தான் இந்த கடையோட ரிப்போர்ட்ல போட்டிருந்தது. ஆனா ஏதோ பொலிட்டிக்கல் காரணங்களுக்காக இவங்களை ஒரு வாட்டி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சரி, அவங்க பாட்டிடா. ரிஸ்க் தான். சரியான ஆளா மேறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் போல இருக்கே. எக்ஸ்கியூஸ் மீ. ஹே, வா. யார் உன்னை சொல்லல. பார்த்தா ரொம்ப நாளாகுது. ஒன்றும் இல்லை, இந்த ட்ரெஸ்ஸை தைச்சு கொடுக்க முடியுமான்னு கேட்க தான் வந்தேன். கொஞ்சம் அவசரம், சீக்கிரம் முடிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். அவ்வளவுதானா? அதெல்லாம் பாத்துக்கலாம். நீதான் ரெகுலர் கஸ்டமர் ஆச்சே. என் கண்ணில் படாம பின்னாடியே வந்திருக்கா. இவ யாரா இருப்பா? யோர் இவளேதான். யோர் பிராயா. இவளுக்கு 27 வயசு ஆகுது. கல்யாணம் பண்ணிக்கல, சிங்கிள் தான். இவளோட அப்பா அம்மா இறந்துட்டாங்க. இவளுக்கு ஒரு தம்பி இருக்கான், சின்ன பையன். இவ சிவில் சர்வீஸ்ல இருக்கா. ரெக்கார்ட் படி எந்த பிரச்சனையும் இல்லை. இவளை எப்படி கவனிக்காம விட்ட? ஒருவேளை நான் ரிலாக்ஸ் ஆயிட்டனோ? எக்ஸ்கியூஸ் மீ, நான் வந்ததுல இருந்து என்னையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க என்கிட்ட ஏதாச்சும் பேசணுமா? எப்படி எப்படி ரெண்டு பேருமே ஸ்பையா இருந்தா அழகா இருந்தா எப்படி பார்க்காம இருக்கிறது? அப்படின்னா நீங்க என்ன பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்க, அதனால தான் பாத்தீங்க. ஆமா, அப்படிதான். நீ பார்க்க நல்லதா இருக்க. ஆனா எனக்கு ரெண்டு ஸ்பையும் தெரியாம ஜோடி சேர போகுதுங்க. அது அப்பா, நான் இப்போ என்ன ஹைட் இருக்கேன்னு எனக்கு தெரியுமே. போச்சு. இவங்க யாரு? இவ்வளவு ஒரு கஸ்டமர் தான். இவனுக்கு ஒரு பொண்ணா? இன்னொருத்தியோட ஹஸ்பண்ட் பின்னாடியா போன? ஏன் இவ்வளவு ஐயோ, இல்ல. கேள்வி? இந்த மாதிரி ஏமாத்துற ஆண்களை பொண்டாட்டிங்க கொண்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஒருவேளை நானா இருந்தாலும் நிச்சயம் அதான் பண்ணிருப்பேன். இல்ல, தப்பு. என் சிந்தனையே தப்பு. இதை நான் பண்ணனா நான் அசாசன்கிறத யாராச்சும் கண்டுபிடிச்சிருவாங்க. நான் எல்லாரும் போல மொத்தத்தையும் வளர்த்தாலே
என்டர்டெயின்மெண்ட் கம்மியா இருக்கு போல. இந்த பொண்ணு எனக்கு வைஃப் ஆக்கலாமா நினைச்சேன், ஆனா அது நடக்காது போல இருக்கு. என்னோட பார்ட்டிக்கு பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு போலாம்னு நினைச்சேன். ஆனா இந்த காதலர் இது சண்டையில என்ன மூட்டி விடுமா? இப்போ எதுக்கு இந்த ஆக்டிங் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க உங்க வைஃப் கூட இல்லையா? இல்ல, 2 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னோட வைஃப் இறந்து போயிட்டாங்க. அப்போல இருந்து இவளை தனியாளா நான் தான் பாத்துக்கிறேன். அப்படின்னா இவரை பார்ட்டிக்கு கூப்பிடுறதுல பிரச்சனை இல்ல. ஒரு நிமிஷம். கேடி அம்மா துண்டுதுன்னு. என் தம்பி கிட்ட எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதா நான் போய் சொன்னேன். உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா பார்ட்டிக்கு மட்டும் பாய் ஃப்ரெண்டா என் கூட வர முடியுமா? எனக்கு அதை தவிர வேற எந்த நோக்கமும் இல்லைங்க. அதுக்கு எப்பவும் நன்றியோட இருப்பேன். தம்பிக்கு இருக்கிற கவலைய போக்கலான்னு நினைக்கிறேன். அவளே வந்து மாட்டேன். எனக்கு நல்லா புரியுது. நான் உங்க கூட வரேன். நிஜமாவா? ஆனா அதுக்கு பதிலா நீங்க எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும். ஸ்கூலுக்கு வரணும். அது என்ன விஷயம்னா, ஸ்கூல் இன்டர்வியூல நீங்க இவளுக்கு அம்மாவா நடிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். அவ அம்மாவா? ஃபியூச்சர்ல யாருக்கு என்ன ஆகும் தெரியல. அவளுக்கு படிப்பறிவு இருந்தா அவ யாரையும் நம்பி இந்த உலகத்துல வாழ தேவையில்லை. என் ஒய்ஃப் என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்ட கடைசி விஷயம் என்னடா சென்டிமெண்டா பேசுற? எவ்வளோ நல்ல மனசு. இன்னமா நடிக்கிறாங்க. சின்னதா ஒரு பொய்ய சொல்லி இவளை சம்மதிக்க வச்சு அப்புறம் பேசி புரிய வச்சு இவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதுதான். எனக்கு இதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல. அப்பா ரொம்ப தேங்க்ஸ். அப்போ சாட்டர்டே பார்ட்டிக்கு நானும் உங்களோட வரேன். தேங்க்ஸ். டீல் டீல். நாங்க பார்ட்டிக்கு போறப்போ சாட்டர்டே உன்னை பாத்துக்கிறதுக்கு ஒரு பேபி சிட்டர் வருவாங்க, சரியா? சரி சரி. இந்தாங்க உங்களோட 10 ரூபா சாரே. தேங்க்ஸ் சாரே. தாரேவா? டீ இல்ல, எவ் சைஃபரா இருக்கும். அடுத்த விஷயக்கார டீடைல்ஸ் நினைக்கிறேன். அப்படி மெசேஜா? கண்டுபிடிச்சி எடுத்து ஸ்மக்லிங் ரிங்க பிடிச்சி அதை அழிக்கணும். சாட்டர்டே 6 மணிக்கு பையரை பார்க்க டார்கெட் வரும்போது நான் இதை பண்ணணும். கோடு கோடு ஒரு நம்பர்ஸ் தான். நல்லா கேட்டுக்கோ. நான் பார்ட்டிக்கு டைமுக்கு போகணும், அதனால இந்த வேலையை சீக்கிரம் முடிக்கணும். அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என்ன சொல்ற நீ? ஓ இதை முடிச்சிட்டு உடனே அங்கே போகணும். சண்டை போடலாம் சத்தியமா தெரியாது. அது மட்டுமா, ஆல்ரெடி நிறைய பேருக்கு மேல ஒரு கண்ணு இருக்கு. இங்க மொத்தம் 3 மில்லியன் மதிப்புள்ள 78 ஆர்ட் பீசஸ் இருக்கு, புரியுதா? அதுல இருந்து 1-2 எடுத்துட்டோம்னா அதை யாரும் கண்டுக்க கூட மாட்டாங்க. அப்படின்னா நான் பாத்துக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இந்த ஸ்பை கியரை உருவாக்கி இருக்கேன். உதயத்தை நான் பாராட்டுறேன். வேற யாரும் இல்லையா? இவனே அனுப்புறீங்களா? என்ன லாய்டு இன்னும் வராம இருக்காரு? ஒருவேளை ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரா என்ன? ஆனா பிரச்சனையை தேடி போறேன். 2, 4, மொத்தம் 38 பேர் இருக்காங்க. ஆளுக்கு 10 செகண்ட் சொன்னா கூட டைம் இல்லையே. 10 செகண்ட்ஸ் தான். இந்த அடி இடிமே விழுது வந்து. கண்டிப்பா பேக் வந்துட்டே இருக்காங்க. எல்லாத்தையும் நான் உள்ள ஏத்திட்டு சீக்கிரம் வா. ஓடு 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 ஓடு. அட சக்கரானா, இதுல தெரியாம எது மிஸ் ஆகுதுன்னு பாப்போம். இது நான் எடுத்துக்கிறேன். இது டைமண்டா, நீ மட்டும் காஸ்ட்லியானதா எடுத்துக்கற. வயருன்னு சொன்னதா வாயை மூடுவாங்க. அதெல்லாம் முடியாது, அதை விடு. பாவீங்களா? அது சரி, ஃபீலிங்ஸோட விளையாடினா இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. என் தம்பி ப்ரமோஷனுக்காக என் வேலைக்கு இங்க எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கணும். அதுக்கு முதல்ல நான் மட்டும் Wait தனியா பண்ணு. இந்த பார்ட்டிக்கு போகணும். மறந்துடுவானோ சுத்தமா? நீங்க அதுக்காக தான் வேகமாக முடியும். இந்தாங்க உங்க gift. என்ன நீ பாய் ஃப்ரெண்ட் கூட வருவேன்னு எதிர்பார்த்தா தனியா வந்திருக்க. திடீர்னு வேலை வந்துட்டதுனால அவரால வர முடியல. என்ன இப்படி சொல்ற? வருவானோ? எவ்வளவு ஆசையா இருந்தது தெரியுமா? ஆனா நல்லா கதை சொல்றேன். இதெல்லாம் ஒரு காரணமா? எனக்கு என்னமோ அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு தான் தோணுது. அவ போய் இதுங்கிட்ட வந்து அவன் தான் மாட்டுவான். ரிப்போர்ட் பண்ணணும்ல. ஆமா ஆமா, எனக்கு என்னமோ நம்ம நாட்டோட பர்த் ரேட் குறைக்கதான் அவ ஸ்பையா இங்க வந்த மாதிரி தோணுது. நீ ஒருத்தி சும்மா இரு.
ஆம்பளைங்க இவ்வளவு கண்டுக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். போயிட்டு போற விட. ஹேய், உன்னோட பாய் ஃப்ரெண்டை கூட்டு வருவான்னு சொன்னாங்க, ஆனா அவர் இங்க வரலையா? நீங்க டாமினிக் தானே? உங்களுக்கு தெரியுமா, உங்களோட தம்பி யூரி எப்பவுமே உங்களை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அது ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என் தம்பி கிட்ட என் பாய் ஃப்ரெண்ட் நல்லவன்னு சொல்லிடுறீங்களா? இல்ல வாய்ப்பே இல்ல. எத்தனை நாள் இந்த மாதிரி போய் சொல்லி ஏமாத்த முடியும்? இந்த மாதிரி பேசுறது பார்க்கதான் பாவமா இருக்கு. கமிலா, கொஞ்சம் சும்மா இரு. அவாளா? உன் தம்பி கிட்ட நீ தனியா தான் வந்தேன்னு சொல்லிடுறேன், ஏன்னா அவனுக்கு தெரியணும்ல. இப்படி சொல்றதுனால அட நாயே. இவளுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒண்ணுமே புரியலையே. அல்ப சந்தோஷம். இது உண்மையிலேயே ரொம்ப கடுப்பா இருக்கு. இங்க இருக்கிற அடல்ட்ஸ் எல்லாம் மறைஞ்சு போயிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். அப்ப என் தம்பிக்கு தெரியாம நான் தப்பிச்சிடலாம். ஐ அம் சாரி, நீங்க என்ஜாய் பண்ணுங்க, நாங்க வரோம். நீ வா கமிலா, எனக்கு எப்படி கிராட்டின் பேக் பண்றதுன்னு சொல்லி கொடு. அப்புறம் அன்னைக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? என் பெரிய பையனும் ஈடன்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போறான். அவனுக்கு ரிச்சர் சீட் கிடைச்சிடும். என்ன நிஜமாவா? எல்லாரும் சொல்ற மாதிரி சாதாரண வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும் போல. நானும் இப்படிதான் இருக்கணும்னு என் தம்பி ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருக்கான். என்ன அவ இன்னும் இங்கேயே இருக்கா? ஐயே, தனியா இருந்து பழகிருச்சு போல. நம்ம சொன்னதுக்கு அப்புறமா தனியா வந்திருக்கான்னா அவளுக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தா இருக்கணும். புரிஞ்சு போச்சு. நான் இவங்க ரேஞ்ச் ஆளு கிடையாது. நான் கிளம்பிடுறேன். நான் கிளம்புறேங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை. ஐயோ, நான் அப்படியே வந்திருக்கான். லேட் ஆனதுக்கு எல்லாரும் என்ன மன்னிக்கணும். நான் யோரோட ஹஸ்பண்ட் ஐயோ, லாயர். கண்ணுல சொல்லிட்டு இருக்கு. ஆனா நான் பாய் ஃப்ரெண்ட் தானே கேட்டேன், ஏன் ஹஸ்பண்ட்னு சொன்னீங்க? சரி விடுங்க, சொல்லிட்டேன்ல. உணர்ச்சி வசப்பட்டு உள்ள இருக்கிறதெல்லாம் உளராத. ஃபோர்ஜஸ் சார், நீங்க ஓகே வாங்கிப்பட்டிருக்கா? அட ஆமா, என் பேஷன்ஸ்ல ஒருத்தர் கொஞ்சம் வயலட் ஆயிட்டாரு. அவர் கத்தி வச்சிருக்கும் போது நான் கொஞ்சம் கத்தி பேசிட்டேன், அதான். அப்புறம் பார்ட்டில எப்படி போயிட்டு இருக்கு? என்ன விளையாடுறீங்களா? யார் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லவே இல்ல. ஏன் எங்க கிட்ட இருந்து மறைச்ச? அது வந்து நான் அதுக்கு என்ன காரணங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா இது என்னுடைய செகண்ட் மேரேஜ். எனக்கு 5 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா. அதான் எப்படி சொல்றதுன்னு சாய்வா. யாருக்கு இப்படி ஒரு அழகான ஸ்மார்ட்டான ஹஸ்பண்ட் இருக்க முடியாது. ஓ, அந்த வயசு இருந்துச்சுலா? உனக்காக இந்த சூடான கிரெட்டின அவன்ல இருந்து கொண்டு வந்திருக்கேன். அடடா, ஸ்லிப் ஆயிடுச்சே. வேணும்னே பண்றாங்க. போடு. சாப்பாட்டு விஷயத்துல கொஞ்சம் சீரியஸா இருப்பேன்னு என்கிட்ட முன்னாடியே சொன்னல. அப்போ சாப்பாட்டை இப்படி காலையில ஹேண்டில் பண்றது தப்பு தானே? ஐயா, ஐம் சாரி. தேவையான உனக்கு ஃபுட் நல்லா டேஸ்டா இருக்குல்ல? மூக்கோட இருக்குது இதானா? அது இருக்கட்டும் மிஸ்டர் ரேஞ்சர். ரேஞ்சர் இல்ல, ஃபோர்ஜர். ஏதோ ஒண்ணு. இவ சிட்டி ஹால்ல வேலைக்கு செய்யறதுக்கு முன்னாடி சந்தேகப்படுற மாதிரி வேலை செஞ்சிருக்கா. அவ என்ன செஞ்சிட்டு இருந்தான்னு சொல்லவா? ஆம்பளைங்க மசாஜ் பண்றதுக்கு ஹோட்டல் ரூம்க்கு இவளை கூப்பிடுவாங்க. கிலாடி. ஆண்டி இவ்வளோ வயிற்று வச்சுட்டா? ஐயா, ஒரு ஆபரேஷனுக்காக இவங்க கிட்ட மசாஜ்னு சொன்னேன். அது நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க லாய்ட். அது வந்து அதுல என்ன இருக்கு? நீ நம்ம ஒரிஜினல் புருஷமாயே பதட்டப்படுற. ஏன்னா, சின்ன வயசுல யோர் தன்னோட பேரண்ட்ஸ் இழந்துட்டா. தன்னோட தம்பியை பார்த்துக்கணுங்கிறதுக்காக அவ எந்த வேலையா இருந்தாலும் தயங்காம செஞ்சா. அவ பார்த்த பல வேலைகள்ல இதுவும் ஒண்ணு. தனக்காகவும் மற்றவங்களுக்காகவும் அது கொடூரமான வேலைன்னு தெரிஞ்சு செய்யறாங்கன்னா அதுக்கு அவங்களுக்கு எந்த அளவுக்கு டெடிகேஷன் இருக்கணும். அவளுக்கு கனெக்ட் ஆகிக்குமே. நம்ம எல்லாருமே பெருமைப்படணும். முக்கியமா நான் பெருமைப்படுறேன். இம்ப்ரெஸ் பண்ணிட்டான்டா. புறப்படலாம். சரி. இந்த பார்ட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். 2 பேர் லைஃப் ஒன்னேவா? அவன் சொல்ற டைலாக் எனக்கு பொறுமை. ஒரு ஃப்ளோல உங்க ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டேன். ஐயோ பரவாயில்ல. இந்த விஷயம் உங்க தம்பிக்கு தெரிஞ்சா எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு தெரியலையே. அது லாய்ட், நான் ஒரு சஜஷன் சொல்லட்டா? இவனுங்க வேற சும்மா சும்மா வந்துடுறாங்க. இந்த ரிங்கு தூக்குறதுக்கு கரெக்டா வந்துட்டாங்க. யோ, நல்ல புடிச்சுங்க. இதெல்லாம் பெரிய பொண்ணு நினைக்கிறேன் அவனு ஸ்டைல். நான் இங்க இருக்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சேன். ஒருவேளை இந்த ஆர்பிசிஸ்ல ட்ராக்கிங் டிவைஸ் இருக்கா? நீ கவனக்குறைவா இருக்க. அவ சந்தோஷம் தான் பட போறா. இவங்கெல்லாம் யாரு? அது என்னோட பேஷன்ஸ்ல ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு இன்னும் அந்த கோவம் குறையில போறதுக்கு. டாக்டர் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் போல இருக்கே. நம்பிட்டாளா? கவலையே படாது. நம்ம தப்பிச்சு போயிடலாம். வேலை இங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. பக்கத்துல தான் ஒளிஞ்சிட்டு இருப்பானுங்க. நாம பிரிஞ்சு போய் தேடி கண்டுபிடிக்கலாம் வா. யோ, வாங்க. ஏங்க, இந்த மாதிரி நீங்க உங்க
பேஷண்ட்ஸ் எல்லாம் அடிக்கிறது சரிதானா? அது ஒரு டவுட் வரலையா? இது கன்கசிவ் ரெக்கவரி மெத்தட். மாடர்ன் மெடிக்கலை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சாதாரண விஷயம் தான். அப்படியா? என்ன எது சொன்னாலும் நம்புறேன். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு தங்க எனக்கே டவுட்டா இருக்கு. ஒரு செகண்ட் வாங்க. இன்னொரு எத்தனை பேர் இருக்கீங்க? அவனோட பவரா இருக்காடி. ஐயோ சொல்லாதீங்க. நீங்க பண்றீங்கன்னு தெரியாம நானும் பண்ணிட்டேன். என்னன்னா எனக்கு மாட்டிக்கிட்ட self பங்கு. defense தெரியும். என் தம்பி எனக்கு அதை சொல்லி கொடுத்திருக்கான். ரொம்ப தேங்க்ஸ் யோ. என்ன பின்றீங்க? நீங்க விட்ட கிக்ல பிச்சிட்டு போய் ஆமாங்க, கொஞ்சம் பலமா தான் அடிச்சேன். உங்க தான் இருக்கா? உங்க ரெண்டு பேருக்கு டவுட் வரலையா? இல்லனா கொன்னுடுங்க. ஸ்பைப்பா அதெல்லாம் தெரியும் சதசரலாம். அது லார்ட், இப்ப இதை கேட்கலாமான்னு தெரியல. கல்யாணம் பண்ணிக்கலாமா? கவுத்திட்டே பங்கு. என்ன? அது இதை நாம இப்படியே கண்டினியூ பண்ணலாம்னு சொல்றேன். ஏன்னா நான் சிங்கிளா இருக்கிறதால என்ன சந்தேகப்படுறாங்க. அதுவே நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா வேலைக்கு உதவியா இருக்குமேன்னு. அப்பதான் அசாசனா என்னால வேலையை கண்டினியூ பண்ண முடியும். அது வந்து என்னன்னா, உங்களுக்கு ஓகேனா இன்டர்வியூவையும் தாண்டி நாம ஒன்னாவே வாழலான்னு எனக்கு தோணுது. இது நம்ம 2 பேருக்கும் நல்லது தானே? எந்த கேள்வியும் கேட்காம என்னை ஏத்துக்கக்கூடிய ஒரே ஆள் இவர்தான். அதனால வாய்ப்பை விடக்கூடாது. சரி, டாக்குமெண்ட் வேலை முடிக்கிறதுக்கு நம்ம சிட்டி ஹாலுக்கு இப்போ போயிடலாம். இப்பவே வா. நல்ல விஷயம். அவன் இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலானோ? எங்கேயோ விழுந்துருச்சு. டேய் ஒண்ணு அவன சும்மா விடாதீங்க. மிஸ் பண்ணிட்டானே. சுட்டு புசுக்குங்க அவன. யோ, எந்த ஒரு நிலைமையிலையும் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் நம்மளை எதிர்த்து இந்த ஒட்டுமொத்த உலகமே வந்தாலும் ஓ அது எரிங்கப்பா. ஏமா டாக்டர் கிரனேட் இருக்குதுமா? டவுட் வரல. என் மிஷன் முடிகிற வரைக்கும் நான் அசாசனா இருக்கிற வரைக்கும் நாம 2 பேரும் ஒன்றாவே இருப்போம். இன்னைக்கு செம்மையா இருந்ததுங்க, சூப்பரா இருந்தது. நான் வந்து ஹீரோனா ஒரு ஸ்டிப்பா அப்படி இருப்பான் அப்படின்னு பார்த்தா இவன் என்னடானா ரொமான்ஸ்ல பூந்து விளையாடுறான். அப்பா வேற லெவல் பண்றானே. ரியலா ஒரு ஹீரோயினுக்கு கதை பார்த்த மாதிரி இருந்துச்சு. நார்மலாக வந்து ஒரு ஹீரோயின் கரெக்டாக இந்த மாதிரி எதிர்பார்த்தா கரெக்டாக ஹீரோ என்ட்ரி கொடுப்பாரு. நான் அப்படிலாம் யோசிக்கிறேன், வெப் சீரிஸ்லாம் அப்படி தான் வரும். அதே மாதிரி யோசிக்கிறேன், அதே மாதிரி வந்துச்சா பயங்கர ஷாக்கு, செம்மையாக இருந்ததுங்க. ஆமாங்க, இது என்ன செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இந்த அளவுக்கு இருக்குன்னு எதிர்பார்க்கல. ப்ளஸ் அந்த கப்பலாக இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த பாப்பா அது அந்த பேர் மறந்துட்டேன் நான். ஆன்யாவா ஏதோ ஒன்று. சூப்பராக இருக்குது, பிடிச்சிருக்கு. ஆனால் அது இப்போ தான் இந்த சீரியஸ்க்கு ஏன் வந்து ஸ்பை எக்ஸ் ஃபேமிலின்னு வச்சிருக்காங்களே புரியுது. எல்லாமே ஸ்பை, அவ்வளோ ஸ்பை இவ்வளோ ஸ்பை. நான் வந்து எப்படி நினச்சேன்னா ஒரு இன்னசென்ட் பொண்ணாக அது அமையுது, நல்லா இருக்கும், அப்படி க்யூட்டாக இருக்கும், நான் அப்படி யோசிச்சுட்டு இருக்கேன். பார்த்தா திடீர்னு ஃபோனை வந்து மாறுறாவ, ஐயோ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறா, கண்டே பிடிக்க முடியல. அப்படியே வெளிச்சத்துக்கு ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டு, ஒரு எதுவுமே தெரியாத பொண்ணு மாதிரி நடிச்சுன்னு வந்திருக்கா. பட் வந்து இருட்டில் வேற மாதிரி வேலை, செமையாக இருந்ததுங்க. ஆனால் இப்போ அந்த பொண்ணு குட்டி பொண்ணு இருக்குது, இப்போ ரெண்டுத்தையுமே அது கேட்கும் இல்லையா? இவ ஸ்பை வேலையும் அவன் பார்ப்பான், அவன் வேலையும் தெரியும், ரெண்டுத்தையும் பார்த்துட்டு அதனால தான் இவங்க 2 பேர் சேரணும்னு அதுவும் முடிவு பண்ணிடுச்சு. இதாண்டா பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுவும் நடித்து கரெக்டாக சேர்த்து விட்டுருச்சு. அதுவுமே நடந்துச்சுங்க, வேற லெவலில் இருக்கும் போல. எனக்கு அந்த பொண்ணு நடிக்கிற மாதிரி தெரியல. மற்ற டைம்ல அவளா ஓனா இருக்கா, அந்த மிஷன் வரும்போது ஒரு மாதிரி மாறிடா, அவ்வளோதான். ஆனால் எனக்கு ஆரம்பத்தில் என்னன்னா, இது இப்போ நார்மலாக இது கண்டுபிடிக்க முடியாது, ஓகே, பட் ஸ்பையாக இருக்கான், என்னடா இந்த பொண்ணு ஒரு மாதிரி ஆக்ஷன்லாம் இருக்கே அப்படின்றப்போ டவுட் வரணும். அந்த பொண்ணும் இவன் என்னடா நம்மள மாதிரியே தானே இருக்கு, இவனோட ஒர்க்கு டாக்டர்ன்றான், பண்ணுறது அப்படி இல்லை, சரி இதெல்லாம் கூட நம்பலனா கூட கிளைமேக்ஸில் கிரனேட் தூக்கி போட்டு அதே ரிங்காக போடுறான், எப்படா டாக்டர் இதெல்லாம் இருக்குமோ அவளுக்கு தோணலையா? இல்லை, அவளுக்கு தெரியுற மாதிரி போட்டிருக்க மட்டும் நான் நினைக்கிறேன். தூக்கி போட்டுட்டு அவளுக்கு தெரியாமல் தூக்கி போட்டுட்டு கூட வந்து இது பண்ணிக்கலாம். ப்ளஸ் இவங்க வந்து ஸ்பையாக இருக்கிறவங்கல்ல, நம்மளமே நார்மல் பீப்புளுக்கு திடீர்னு ஒருத்தவங்க பார்த்து வித்தியாசமாக இருக்கும். அவங்க அதில் இருக்கிறதுனால ஓகே, ஒரு தைரியமான பொண்ணு போல், போல்டான பொண்ணு போல், இப்படியே தான் தாட் இருக்குமே தவிர இவன் என்ன ஃபைட்லாம் போகிற அப்படின்னு தோணாது. ஏன்னா அவங்களோட லைஃப்லேயே எனி டைம் ஃபைட்டு தானே இருக்குது. ஸோ அது வித்தியாசமாக தெரியாது. தூக்கி போட்டால் அது தெரியாது, ஓகேப்பா. கையில் அந்த கொக்கி தானே ரிங்காக மாட்டுறான், அது கூடமா அவளுக்கு தெரில. அவள் இந்த இதில் இருக்கிறவ தானே இந்த ஃபீல்டில், அது கண்டுபிடிச்சிருக்கணுமேன்ற டவுட்டே வரலையா? 2 பேருக்குமே 2 பேர் மேலே டவுட் வந்துருக்கணும் சீக்கிரமாகவே.
பட் அது வரலன்றது தெரியல. நான் எப்படி நினச்சேன்னா ஓகே 2 பேரும் உடனே வந்து இல்லையே எனக்கு இப்படி தோணுதுன்னு 2 பேரும் பேசி உடனே ஆமான்ட்டு ஃபர்ஸ்ட் மிங்கிள் ஆகிடுவாங்க மீட்டிங்லேயே நினச்சேன். எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்க மாட்டாங்க. சரி ஏதோ சொல்கிறான் பார்ப்போம் என்னதான் கடைசி வரைக்கும் சொல்கிறான், என்ன உண்மை என்னன்றது தெரியற வரைக்கும் அவங்க அப்படியே தான் மேலோட்டமாக தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அது அது இயல்பு தானே, அப்படி தானே இருக்க முடியும். அதான் வேவ் லென்த் கரெக்டாக 2 பேரும் சிங்க் ஆகுதுன்றதுனால இவனும் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம வேலையும் பார்க்கலாம், கரெக்டாக இருக்கேன்ட்டு அவன் முடிவு. இவனுக்கும் வந்தால் போதும், எந்த பொண்ணு வந்தால் என்ன, எனக்கு வந்து அந்த ஸ்கூலில் சேர்த்து என் வேலையை பார்க்கணும். இவன் 2 பேருமே வேலைக்காக தான் சேர்றாங்க. பட் இவங்களுக்குள்ளேயே லைட்டாக ஸ்பார்க்கும் இருக்குது. ஏன்னா ஒரே வேவ் லென்த் இருக்கிறதுனால அது பற்றிக்கும் தான் நினைக்கிறேன். அவன் வந்து புரிஞ்சு நடந்துக்கிறான், அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளஸ் அந்த ஷாப்பில் வந்தது வந்து ஏற்கனவே அந்த லிஸ்ட்லாம் பார்த்துட்டான், அந்த ஃபைல் அந்த பேப்பர்ஸ்லாம் பார்த்துட்டான். ஆனால் இவன் வருவான்னு தெரிஞ்சுட்டு இந்த ஷாப்புக்கு வந்தானா இல்லை தானாக வந்துட்டு இவன் நிற்கிறத பார்க்காமலே அவன் மட்டும் பேசுகிறான், யோசிச்சு பார்க்குறான். அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அது என்னன்னு புரியல எனக்கு. அதான் இப்போ ஆக மொத்தம் காலையில் 2 பேரும் குழந்தை அந்த ஸ்கூலு, நைட்டு பார்த்தா இவனும் வேலை கிளம்பிடுவான், அவளும் வேலை கிளம்பிடுவான், அப்படி இருக்கும். அப்போ இந்த குழந்தை அப்படின்ற மாதிரி இருக்குது. இது தனியாக ஒரு வேலை பண்ணோம், எப்படி போக போகுதுன்னு தெரியல. ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.